இங்க ராயல் டவுன்ற அபார்ட்மெண்ட்ட ரினோவேட் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டு இப்ப அத ஒரு லாட்ஜா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க தங்க வர்றவங்களுக்கு 4th ஃப்ளோர் பக்கம் அலௌட் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அங்க வர சூப்பர்வைசர் அவன் கையில இருக்கக்கூடிய சாவி எல்லாம் கீழ போட அதுல எல்லா சாவியும் மாறி போக சாவி மாறி போனது தெரியாத சூப்பர்வைசர் 4th ஃப்ளோர் சாவியவே வாட்ச்மேன்ட்ட கொடுத்து ஐடில இருந்து யாராவது வந்தா இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறான். அப்ப நான் மும்பை ஐடி கம்பெனில வேலை பார்த்திருக்க தீரனுக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அனு கால் பண்ணி முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், சென்னைக்கு கிளம்பிவான்னு சொல்ல இவனும் உடனே கிளம்பி வந்துடுறான். வந்தவன் நேரம் அந்த ராயல் அபார்ட்மெண்ட்டுக்கு போய் வாட்ச்மேன் கிட்ட ஐடில வேலை பார்க்குற ஸ்டாப்னு சொன்னதுமே அந்த சூப்பர்வைசர் கொடுத்துட்டு போன சாவி எடுத்து கொடுக்குறான். வந்தவன் அனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவளோட போனோ அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்குது. அதனால இவன் ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து நிறைய சிப்ஸ் கவரும் வாட்டர் பாட்டில் விழுந்திருக்கத பார்த்தவன் அங்க வந்து விசாரிச்சா அந்த ரூம்ப ஒருத்தர் குடனா யூஸ் பண்றதாவும் எப்பவும் அது பூட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அப்ப இவனுடைய பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்க அதுல இவனும் அணுவும் காதலிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிக்க இவன் ஒழுங்கா வேலைக்கு போகாதனால அணுவுக்கு இவனுக்கு அடிக்கடி சண்டை வந்ததால ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இது நினைச்சிட்டே படுத்தவனுக்கு இவனை யாரோ கொலை பண்ற மாதிரியும் இவன் தூக்குல தொங்குற மாதிரியும் கனவா வருது. அப்ப இவனுக்கு மறுபடியும் அணு கால் பண்ணி செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா கிருஷ்ணமூர்த்தின்றவர் உன்னை பாக்குறதுக்காக வருவாரு, நீ போன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அங்க கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேஸுக்காக சந்திரன்ற வக்கீல பார்க்க வர அந்த சந்திரனை ஒருத்தன் கொலை பண்ண அதை பார்த்து பயந்து போன கிருஷ்ணமூர்த்தி அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதனால தீரனால அந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க முடியாம போகுது. அதுல இருந்து அணு கிட்ட இருந்து இவனுக்கு எந்த ஒரு காலம் வராதனால அந்த வீட்டை காலி பண்ணி கிளம்ப போக அந்த வீட்டுல இருந்து அணுவும் அவளோட குழந்தை இருக்கிற ஒரு போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அந்த போட்டோவை காட்டி அந்த ஃப்ளோர்ல விசாரிக்கிறப்ப தான் இவன் இருந்த அபார்ட்மெண்ட்ல தான் கடைசி அணு இருந்திருக்கான்னு இவனுக்கு தெரிய வருது. அதனால மறுபடியும் அணுவையும் குழந்தையும் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப அணுவோட ஃப்ரெண்ட் இவனுக்கு கால் பண்ணி அணுவும் இவனும் பிரேக்கப் பண்ணும்போது அணு பிரெக்னண்டா இருந்தாலும் அந்த குழந்தை இவனுதுன்னு சொல்லிடுறா. அதனால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவன் அணுவும் குழந்தை மிஸ்ஸிங் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால கோர்ட் மூலமா அவங்கள தேட ஆரம்பிச்சு. அடுத்த நாள் தூங்கிட்டு இருக்கவனுக்கு சில விசித்திரமான கனவா வர தூக்கம் வராம ஃப்ளோர் பக்கம் போக அங்க ஒரு சிப்ஸ் போயிட்டு பறந்து வந்து அந்த குடோன் பக்கம் போய் விழுகுது. அதை பார்த்து சந்தேகமானவன் அந்த குடோனை திறந்து உள்ள போய் பார்த்தாச்சுன்னா அங்க இவனோட பொண்ணு சாப்பாடே இல்லாம பல நாளா சிப்ஸை மட்டுமே தின்னு உடம்பு சரியில்லாம படுத்திருக்குது. பொண்ணு இருக்கிற நிலையை பார்த்து பதறி போனவன் பொண்ணை தூக்க ஹாஸ்பிட்டல சேர்க்க டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஒரு வழியா பொண்ணை காப்பாத்திடுறான். அப்பதான் பொண்ணு பிறந்ததுல இருந்து பேச முடியாதுன்னு இதை பொண்ணோட அம்மாவுக்கு தெரியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அணு எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பான்னு புரிஞ்சுக்கிறான். அணு எங்க இருக்கான்னு தெரியாம அவளை தேடி அலைய இந்த சமயம் கிருஷ்ணமூர்த்தி உனக்கு கால் பண்ணி இவங்கிட்ட பேசணும் சொல்லி வர சொல்ல வந்தவங்க கிட்ட அணு எப்படி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான்னு சொல்றான். அணு அவகிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் வச்சு இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டை வாங்க அந்த சமயம் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்த நல்ல இன்வெஸ்டா பார்த்த லோக்கல் ரவுடி யூசுன்றவன் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மிரட்டி காலி பண்ண சொல்ல காலி பண்ண மரத்த எல்லாரையும் அபார்ட்மெண்ட் வச்சு போட்டு தரல. அப்பதான் அணுவும் காணாம போயிருக்கான்றது தெரிஞ்சுக்கிறான். அதனால அடுத்த நாளே அந்த ரவுடிக்கு எதிரான எவிடன்ஸை தேடி அலைய அப்ப இவனோட பொண்ணு ஒரு சமாதியோட டிராயிங்க வரைஞ்சு இங்கதான் அணு இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ கோர்ட் மூலமா அந்த சமாதியை திறந்து பார்த்தா உள்ள அணுவோட பாடியும் அவளோட மொபைல் போனும் இருக்குது. இதை பார்த்தவன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் அணுவோட ஆத்மா இவனை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கத புரிஞ்சுக்கிறான். இதனால அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸோட கோர்ட்டுக்கு போக அப்ப நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ற விசுன்றவன் பொண்ணை பார்க்கணும்னா அபார்ட்மெண்ட்டுக்கு எவிடன்ஸோட வான்னு சொல்ல எவிடன்ஸோட வர நம்ம ஹீரோனை அடிச்சு கட்டி போடுற அபார்ட்மெண்ட் தரமாட்டேன்னு சொன்ன அணுவை கொன்னு புதைச்சது நான் தான் சொல்ல கூடவே இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா பாம்பு இருக்குது, அதுல ஏதோ ஒரு ரூம்ல தான் பொண்ணு இருக்குது, முடிஞ்சா காப்பாத்திக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப அணுவோட ஆத்மா இவனுக்குள்ள வந்து அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பொண்ணை கண்டுபிடிக்க அந்த நேரம் கொண்டு வெடிக்க அதுல அந்த விசுவும் அவனோட ஆளும் இறந்து கிடக்க ஹீரோனும் அவனோட பொண்ணு மட்டும் அணுவோட உதவியெல்லாம் தப்பிக்கிறான்.